அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாந்திரீகம் அடிப்படை. மாந்திரீகம் அடிப்படை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதா பதிவிட முடியும். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்ப இந்த மாந்திரீகம் அடிப்படை. மாந்திரீகம் அடிப்படைனா, இப்ப மாந்திரீகம் வந்து கத்துக்கணும்னு நெறைய பேரு ஆசைப்படுறாங்க. அது ஆசைன்னு சொல்றத விட, நம்ம பட்ட கஷ்டத்துக்கும், வலிக்கும், எதிரிகள் தொல்லையிலிருந்து என்னைக்காவது நம்மளுக்கு விடுதலை கிடைக்காதா? கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வரமாட்டோமா? அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கனவா இருக்குது. அதே ஒரு ஏக்கமா இருக்குது. அப்போ இந்த மாந்திரீகத்துக்குள்ள வந்து இது மூலியமாவது நம்மளுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்காதா? நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படாதா? அப்படின்றது இவங்களுக்கும் ஒரு ஒரு எண்ணத்துல மாந்திரீகம் கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்க. சந்தோஷம். ஏன்னா இது வந்து மக்களுக்கு பாதுகாப்பிற்கான மக்கள் நல்லா சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சித்தர்கள் 18 சித்தர்களும் நம்மள குடுத்துட்டு போயிருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ இந்த மாந்திரீகத்த எப்படி நம்ம முறையா கத்துக்கிறது? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மாந்திரீகத்த அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாந்திரீகத்துல வந்து சில பேரு நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும். நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த செய்வினை, பில்லி, சூனியம்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஃபுல்லா இந்த மாந்திரீகத்துல கத்துக்கிட்டு, நம்ம குடும்பத்த நல்லா பார்த்துக்கணுன்றது நெறைய பேர் ஆசைப்படுறீங்க. இந்த மாந்திரீகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள போறோம்னா, அதுக்கு சில வழிமுறைகள், கட்டுப்பாடுகள் அவசியம் வேணும். அந்த கட்டுப்பாடுகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனச ஒருநிலைப்படுத்துறது. அமைதியா ஒரு இடத்துல மனச ஒருநிலைப்படுத்தி, தெய்வத்துக்கிட்ட நம்ப அந்த மனத அமைதிப்படுத்தி, அந்த தெய்வத்த நோக்கி தவம் இருக்கிறது. 2வது, இந்த மாந்திரீகத்துல இன்னொரு விஷயம். எதையுமே தெரியாத நம்ம உள்ள போயிட்டு மாட்டிக்க கூடாது. எல்லாத்தையும் ஒரு குருமார்கிட்ட நம்ம முதல்ல போகணும். ஒரு குருமார்க தேர்ந்தெடுத்து, அந்த குருமார்கள் கிட்ட போயிட்டு, அவங்க கிட்ட டிராவல் பண்ணும்போது, அப்போ அவங்க எந்தெந்த பூஜைக்கு என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன விஷயங்கள கையாளுறாங்க, இது எல்லாமே நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஒரு பேய் ஓட்டுறோம் அப்படின்னும்போது, அதுக்கு என்னென்ன பூஜை பொருட்கள வைக்கிறாங்க, அதுக்கு என்ன மந்திரங்கள உச்சரிக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன விஷயங்கள செய்றாங்க அப்படின்றது நம்ம கவனிக்கணும். ஆ இதுல வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே இருக்குது. அப்ப அந்த பாசிட்டிவ வந்து நம்ம கையில ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் தான். அப்ப அந்த பாசிட்டிவ் அப்படின்னும்போது, அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் எப்படி நம்ம அந்த விஷயத்த கையாண்டா, இதுக்கு நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்ப அது தகுந்த பாதுகாப்பு நம்மளுக்கு எதுக்கு? ஒரு தெய்வத்த கூப்பிடுறோம்னா, அந்த தெய்வத்த வரவழைச்சு அத திருப்பி அனுப்ப தெரியணும். அப்போ "ஆழம் தெரியாமல் கால விடாதே" அப்படின்றது ஒரு பழமொழி எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த தெய்வத்த நம்ம கூப்பிடுறோன்னும்போது, அது வந்துச்சுன்னா, எப்படி நம்ம அதுக்கு உண்டான படையல்கள குடுத்து, சாப்பாடு குடுத்து அவங்களுக்கு திருப்பி அனுப்பணும். எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன தெய்வங்கள நம்ம சித்தி பண்ணணும். மாந்திரீகத்துல மந்திரம் உச்சரிச்சால் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மந்திரையும் தாண்டி எந்திர வழிபாடும் இருக்குது. மூலிகை வழிபாடு இருக்குது. மைமுறைகளும் இருக்குது. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அடிப்படையா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இந்த மாந்திரீகத்துக்குள்ள வர்றது முழுமையா நல்லது. அதே மாரி இன்னொரு விஷயம். இந்த தெய்வங்களுக்கு இந்தந்த படையல் தான் போடணும். இந்தந்த பொருட்கள வச்சு வணங்கணும். நம்ம அவங்கள கூப்பிடுறோம் அப்படின்னும்போது, அவங்க வந்துட்டாங்க. அந்த வேலைய செஞ்சு முடிச்சுட்டாங்க. நம்ம கேட்டத குடுத்துட்டாங்க. அப்போ அவங்கள எப்படி அனுப்பணும்? அத தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், மந்திரங்கள் சித்தி பண்றது. மந்திரங்கள் சித்தி பண்றதுன்னா என்ன பண்ணணும்? எந்தெந்த நாட்கள்ல பண்ணணும்? என்ன நட்சத்திரத்தில பண்ணணும்? அப்படின்ற ஒரு முறைகளும் இருக்குது. அதையும் குருமார்கள் கிட்ட தெரிஞ்சு வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்கும் மேல குருவோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஒரு மந்திரம் குடுத்துட்டாரு, உங்க கையில கிடைச்சிச்சுன்னா, அது குரு வந்து வழிகாட்டுதல் படி நம்ம அத உபயோகிக்கிறோன்னும்போது, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்க தீட்சை இந்த விஷயங்கள அவங்க உத்தரவோட நம்ம எல்லாமே கையாளுறோம். அவங்க அனுபவத்துல வந்த மந்திரங்களா இருக்கணும். அப்படி அனுபவத்துல வந்த மந்திரங்கள நம்ம கையாளுறோம் அப்படின்னும்போது, நம்மளுக்கு எந்த எஃபெக்ட்டும் வராது. அப்போ அந்த மந்திரங்கள கையாளும்போது, அதுல உள்ள இருக்கிற சூட்சுமங்கள நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் இருக்குது. ஏன்னா, மாந்திரீகம்ன்றது வந்து சின்னதில்ல. கடலளவு பெருசு. கடல விட பெருசு. அப்போ அதுல அவ்ளோ விஷயங்கள், அவ்ளோ ஜால வித்தைகள், மைமுறைகள், அ சாங்கியங்கள், சடங்குகள் நெறைய விஷயம் ஒளிஞ்சிருக்குது. அத எல்லாத்தையும் நம்ம தேடணும். ஆராய்ச்சி செய்யணும். ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். எடுத்த உடனே எல்லாருக்குமே சித்தி ஆயிடுமான்னா, ஒருத்தர்கிட்ட 100 மந்திரம் இருக்குதுன்னா, அந்த 100 மந்திரமே சித்தி ஆகாது. அப்போ
அதில் எந்த மந்திரம் நம்மளுக்கு வேலை செய்யுது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அந்த தெய்வத்தை வணங்காதது, அந்த தெய்வ மந்திர உருக்களை நம்ம அதிகமாக கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கையில் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று இருக்குது. ஒரு மந்திரம் வந்து சித்தியாகிறதுக்கு மந்திரத்தை எத்தனை வாட்டி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1000 வாட்டி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தை முழுமையாக மாந்திரிகத்துக்குள்ளே இறங்கி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும்போது, அதுக்குண்டான பொருளை வச்சு சொன்னால் 108லும் முடியும், 1008லும் முடியும். சரி, மந்திரம் சித்தி ஆயிடுச்சு, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது தெரிய வரும். அதே மாதிரி இப்போ வந்து இதில் வந்து ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணுறோம் அப்படின்னும்போது அதுக்கு என்னென்ன பூஜை பொருட்களை வச்சு சித்தி பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், குளிகை காலத்தில் பண்ணணுமா, அமாவாசை பௌர்ணமியில் பண்ணணுமா, அமாவாசையில் எந்த நட்சத்திரத்தில் நம்ம செய்யணும், ஒரு மூலிகை எடுக்கணும்னா என்னென்ன நட்சத்திரத்தில் நம்ம செய்யணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லது, கெட்டதை தெரிஞ்சு குருமார்கள் ஆசீர்வாதத்தோட, அவங்க ஆலோசனையோட அதை தெரிஞ்சு கற்றுக்கிட்டிங்கன்னா, நிச்சயமா யார் வேணாலும் இந்த மாந்திரீகத்தில் ஜெயிக்க முடியும். அதே மாரி அதுக்கு சில வழிமுறைகளும் இருக்குது. அந்த வழிமுறையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க. இப்போ மாந்திரீகம்னா ஃபர்ஸ்ட்டு குரு வணக்கம், பிள்ளையார் வணக்கம். அதுக்கப்புறமா குலதெய்வ வசியம், குலதெய்வ உபாசனை, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தகுந்த பாதுகாப்புனா நாம் வந்து ஒரு தெய்வத்தை வணங்குறோம், ஒரு தெய்வத்தை வந்து நம்ம கூப்பிடுறோன்னும் போது, அப்போ அந்த தெய்வம் வரும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு தாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பாதுகாப்பு சக்தி இருக்குதா, பாதுகாப்பு மூலிகள் இருக்குதா, பாதுகாப்பான ஒரு எந்திரம் இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கி இருக்குது. அது எல்லாமே தெரியாத நம்ம இதுக்குள்ளே உள்ளே இறங்கினோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆபத்து இருக்குது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு குருமார்கள் கிட்ட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி நடந்தோம்னா நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கலாம். முதல்ல மாந்திரிகம் சித்தி ஆகுறதுன்றது குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சாலே அவங்களுடைய பாதி சக்தி உங்களுக்கு வரும். அதன் மூலியமாவே நீங்க ஒரு விஷயத்த செய்யற செயலை நீங்க செய்றீங்க அப்படின்னும்போது, அது தன்னாலே வேலை செய்யும். அந்த வார்த்தைகள், வாக்கு சித்தியெல்லாம் இருக்குது. அப்ப அவங்க ஆசீர்வாதம் பண்ணி தொட்டது துலங்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா, உங்கள மனதார ஆசீர்வாதம் பண்ணும்போது, அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். உங்களுக்கு இன்னும் புது புது விஷயங்கள், கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நெறைய நெறைய விஷயங்கள கத்துப்பீங்க. நெறைய மந்திரங்கள் சித்தியாகும். நீங்க தொட்டது துலங்கும். எல்லாமே கைகூடும். அதனால நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.